சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கேட்டரிங் துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உணவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு காலத்தை ஒப்பிடும்போது வெளியில போய் சாப்பிட்றது அப்படிங்கிறதே இன்னைக்கு சற்று அதிகமாக இருக்கு. ஒரு காலத்தில் மேபி ஹோட்டல் போறதுனா எப்பாவது ஒரு போற விஷயமாகவோ இல்லை வார இறுதி நாட்களில் போறது அப்படிலாம் இருந்தது போக இன்னைக்கு எப்போ எந்த இடத்துல போனாலும் ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு சூழல். பொதுவாக உங்க அனுபவத்தில் மக்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கிற மாற்றங்கள் பற்றி நீங்க உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. நாங்கள் சென்னையில் 69லேருந்து இந்த சமையல் தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சமையல் தொழிலாளியாக என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். என்னுடைய மாமா கணேசையர் மிகச்சிறந்த சமையல் கலைஞர். அன்னைக்கு அவர்கிட்ட நான் உதவியாளராக சேரும்போது அன்னைக்கு இருந்த ஐட்டம் அப்படின்னு சொன்னால் சமையலில் ஒரு கறி கூட்டு சாம்பார் ரசம் இதுதான், ஒரு அவியல், அதுதான் அதிகபட்சமான ஒரு ஐட்டமாக அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்றைய நிலை அப்படிங்கும்போது அதில் கிட்டத்தட்ட எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா இன்னைக்கு வட இந்திய உணவு வகைகள் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற விஷயமா மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, சைனீஸ் வகைகளும் அதிகமாக இன்னைக்கு இந்த உணவு வகைகளில் அதிகமான அளவில் இன்னைக்கு தயார் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இன்னைக்கு கல்யாண வேலைகளில் இன்னைக்கு அதிகமாக இந்த மாதிரி உணவு வகைகளை தான் விரும்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்வாடி வீட்டு கல்யாணங்களுக்கு போகும்போதும் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இன்னைக்கு பல்வேறுபட்ட வேலைகளில் அவங்க இன்ஜினியராகவும் மற்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் அவங்க போகும்போது அவர்களுக்கு அந்த நண்பர்களுடன் சேர்ந்த பைசார் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரி உணவு வகையில் அங்கே பார்க்கும்போது இதெல்லாம் திருமணத்தில் அந்த நிகழ்ச்சியில கொண்டு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்க தொடக்கத்துல வரும்போது இந்த துறையில நுழையணும் அப்படின்னு தான் வந்தீங்களா? அந்த பின்னணி என்னன்னு சொல்லுங்க. உங்க சொந்த ஊர் ஏதாவது? என்னுடைய சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் குறுக்கத்திங்கிற கிராமம் என்னுடைய ஊர். நான் எங்கள் அப்பா அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தாரு. நாங்கள் அங்கே சாதாரணமாக ஒரு 8வது வரலும் நான் படிச்சிருக்கேன். படித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு என்னுடைய குடும்பம் வறுமையில் வாடும்போது என் கூட பிறந்த 2 சகோதரிகள் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் போது அந்த திருமணத்துக்கான செலவில் எங்களுடைய எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு. எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற போது சென்னை நகரத்தில் வேலை தேடி வரும்போது எங்கள் மாமா கணேசையர், எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரர், அவர் அத்திம்பேரனும் சொல்லுவோம் நாங்கள், அவர்கிட்ட அவர் சமையல் வேலையில் அன்றைக்கி மிக பிரசித்தி பெற்ற ஒருத்தராக இருந்தார். அவர்கிட்ட வேலை கேட்கும்போது அவர் இந்த வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது, இந்த வேலையில் இருந்தால் நாளைக்கு கல்யாணம் காட்சி அப்படின்னு ஆகும்போது ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க, அதனால இந்த வேலைக்கு நீ வர வேண்டாம், வேற ஏதாவது ஒரு கம்பெனியாவது எதையாவது பார்த்து வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற என்னுடைய சூழ்நிலை எப்படியாவது வேலை செஞ்சு சாப்பிடணுங்கிற நிலையில இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியில் போனால் கூட ஒரு 30 நாள் வேலை செஞ்சாதான் சம்பளம் கிடைக்கும். அப்போ இந்த கல்யாண வேலை செஞ்சால் உடனுக்குடன் 2 நாள் வேலை முடிஞ்ச உடனே சம்பளம் கிடைக்கும், இதில் எப்படியாவது வாழ்க்கையை தள்ளிட்டு போயிடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த வேலையில் இரு, ஆனால் இதையே நீ கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். வழக்கமாக ஒரு உதவியாளரோட பணிகள்ங்கிறது என்னவா இருக்கும்? தொடக்கத்தில் ஒரு உதவியாளர் அப்படின்னு சொன்னா அவங்க அதாவது ஒரு சமையல்காரவங்க சொல்றத செய்யறது மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துருவான்னா ஒரு உப்பு எடுத்துருவா, புளி எடுத்துருவா, பருப்பு எடுத்துருவான்னா அதை எடுத்துட்டு வர வேலை மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கு இருந்த சமையல்காரங்கள்லாம் இந்த தொழில அதிகமா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் குறிப்பிட்ட சிலர் தான் சமையல்காரங்களா இருந்தாங்க அன்னைக்கு. அந்த அனுபவம் மிக்க சமையல்காரங்க மட்டும்தான் சமையல் வேலை செய்ய முடியும். ஒரு ஏஜென்ட்டுங்கிறவர் நிச்சயமா பெரும்பாலும் சமையல் பண்றதை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அன்னைக்கு சமையல்காரங்க மட்டும்தான் சமையலுக்கு ஆள் வச்சு சமையல் பண்ணுவாங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு வேலை போயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க புதுசா இருக்கிறவங்களுக்கு வேலை சொல்லி கொடுக்கறதுங்கிறது நடக்காது. இன்னொன்னு, அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவங்க கூட, உதவியாளரானா அவரோட நெருங்கி வேலை செய்யக்கூடியவரு கூட அதிகமா அந்த தொழில சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பல 100 பேருக்கு வேலை கொடுக்கிற இந்த துறை சார்ந்த ஒரு தொழிலதிபரா உயர்ந்திருக்கீங்க. நீங்க உதவியாளரா இருக்கும்போது இதுல என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க? நாங்க உதவியாளராக இருக்கும்போது முதல்ல நாங்க சாதாரணமா ஒரு சப்ளையரா தான் நான் இதுல பிரவேசிச்சேன். அதுக்கு பிறகு அந்த காய்கறி வெட்டுற வேலை இதெல்லாம் நான் அப்படியே பழகிக்கிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணி சொன்னாக்கா, அந்த ஸ்வீட் மாஸ்டர்களுக்கு அசிஸ்டண்டா போய் நின்றுக்கிட்டு, ஸ்வீட் மாஸ்டர், ஆமா,
அவர்களுக்கு உண்டான பொருட்கள் அவங்க எல்லாம் தனி, கொண்டு வந்து அவங்க ஆமா, தனி. சமையல் வேலையில சமையல்காரங்க வேற, ஸ்வீட் மாஸ்டர் வேற. ஓ ஸ்வீட் போடுறவங்க வந்து சமையல் பண்ண மாட்டாங்க, சமையல் பண்றவங்க அப்படி ரெண்டும் செய்யக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஆனா கல்யாண வேலையில இது கொஞ்சம் சாத்தியப்படாத விஷயம். என்னன்னா அந்த ஸ்வீட் மாஸ்டருக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஸ்வீட் மாஸ்டர் தனியா போயிடுவாங்க, சமையல்காரவங்க தனியா, அது மாதிரி அரவக்காரவங்க தனியா போயிடுவாங்க. நாங்க அந்த கல்யாண வேலையில என்னன்னா அந்த அரவை அரைக்கிறவங்க சமையல்காரவங்களாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு சமையலுக்கும் என்னென்ன அன்றைய காலகட்டங்கள்ல அரவை தான் முக்கியம். அப்ப எந்தெந்த அரைக்கிறாங்களோ அது எது எது சேர்க்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவங்க ஈஸியா போயிடுவாங்க. ஆனா நான் அரவக்காரங்களா போல. இப்ப எனக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆளுங்க, நாங்க இது மாதிரி ஒரு ஏஜென்டோடைய மைத்துனருங்கிற முறையில எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு வாய்ப்புகள் இருந்தது. இன்னொன்னு எனக்கு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாம எதையாவது நம்ம பார்த்துட்டு அப்படியே செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். இதை எனக்கு கிடைச்ச அனுபவம் பூராவுமே நான் என்னென்ன பாக்குறேன்னா அதை வீட்டுல வந்து செஞ்சு பார்ப்பேன். நான் தனியா பேச்சலர் இருந்த காலத்துல கூட இந்த கல்யாண வேலையில செஞ்சதை சின்னதா வீட்டுல செஞ்சு பார்க்கறது, அப்படி இல்லை 1-2 தவறுகள் ஏற்படும். ஆனா முதல்ல கத்துக்கிட்டது என்னன்னா ஸ்வீட் போட தான் கத்துக்கிட்டேன். ஓ என்ன ஸ்வீட் போட? நான் வந்து முத மைசூர் பாக்கு, லட்டு, கேசரி இந்த மாதிரி ஐட்டங்களை போட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காசி அல்வான்னு சொல்லக்கூடிய பூசணிக்கால், அது ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் இன்னைக்கு கூட. அதை அந்த குல்கந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூசணிக்காய் அல்வா வந்து ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட்டு தான். ஆனா கொஞ்சம் வேலை, அதை கொதி வாங்குறத பொறுத்து அந்த ஸ்வீட்டினுடைய அமைப்பு. ஆனா அது ரொம்ப அருமையா இருக்கும். காலை வேலையில இந்த டிஃபன்ல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ல மிக அற்புதமான ஸ்வீட்டு. அதை எல்லாருமே இந்தியா பூராவும் இருக்கக்கூடியவர்கள். எனக்கு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சிஐடியினுடைய கான்பரன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். அந்த மாநாடுகள்ல அகில இந்தியா பூரா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வரும்போது அந்த ஸ்வீட் காசி அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்வீட் போடக்கூடிய வேலைகள்ல எனக்கு கிடைச்ச அனுபவம். இதுல இந்த மிஸ்டேக் வந்தா நீங்க சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா எப்பவுமே சமையல்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை கரெக்ட் பண்றதுங்கிற ஒரு கலை. ஆமா, கண்டிப்பா. அது ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி ஏதாவது இப்படி அது ஆச்சுன்னா அது இப்படி ஆச்சுன்னா அது எப்படி சரி பண்றதுங்கிற சொல்றது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது சில நேரங்கள்ல வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடும். அந்த உப்பு ஜாஸ்தியானா அதை கரெக்ட் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, சாம்பார்ல வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடுதுன்னு சொன்னா உடனடியா பருப்பை கொஞ்சம் வேக வச்சு புளி தண்ணியை கொஞ்சம் கரைச்சி ஜாயின் பண்ணணும். இது மாதிரி வந்து சில நேரங்கள்ல அதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி கறி கூட்டுல ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேங்காய் கூட்டுல இப்ப ஜாஸ்தி ஆயிடுதுன்னா தேங்காயை அரைச்சி மறுபடியும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி அதனுடைய உப்பை நம்ம குறைக்கணும். அதே மாதிரி இந்த பொரியல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு அதுல செலக்டிவா இருக்கா? அதாவது அந்த தேங்காய் போட்ட பொரியல் பூரா சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் போட்ட பொரியல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா அது வெங்காயம் ஒரு குறைந்தபட்சம் வெட்டுறதுக்கே ஒரு 10 பேர் சேர்ந்து வெட்டினாலும் ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். அது வேக்காடு வாங்குறது நிச்சயமா கொதி நல்லா வாங்கினாதான் அந்த வந்து பச்சை வாசனை இல்லாம இருக்கும். அப்ப அது எப்படியும் இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பொரியல் ரெடி பண்றதுக்கு ஆகும். அப்படி அர்ஜென்டா நம்ம ஏதாவது இறக்கணும்னா அது வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. சூடா இருக்கும்போது சமாளிச்சிடலாம், சூடு ஆறிப்புச்சுன்னா சமாளிக்க முடியாது. அதனால வந்து ஓரளவுக்கு நம்ம பேசும்போதே கரெக்டா அவங்கள்ட்ட கேட்போம் என்ன இதுன்னு. அதுக்கும் எதிர்பாராம கூட்டம் வந்துடும். வரும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த நேரத்துக்கு என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்ப உதாரணமா இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா திருப்பி பன்னீர் பட்டர் மசாலா பண்ண முடியாது. டக்குன்னு உடனடியா ஒரு குருமாவை ரெடி பண்ணி அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பக்கெட் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு அந்த குருமாவை போட வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்ப பல்வேறு நபர்கள்ட்ட ஒர்க் பண்ண பிறகு நம்ம தனியா பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் எந்த காலகட்டத்தில் வந்து அந்த முயற்சியை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் இந்த 78லன்னா எனக்கு 1-2 சின்ன சின்ன வேலைகள், ஒரு 25 பேர் 50 பேர் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வரும். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது 1979 சென்னையில் சிஐடியினுடைய அகில இந்திய மாநாடு 4வது மாநாடு சென்னையில் நடந்தது. எனக்கு இந்த ஓட்டல் தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய உண்டு. எப்படி அந்த பழக்கம் வந்து அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில நேரங்களில் திருமண வேலைகள் அதிகமான கல்யாண நாள் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு ஆட்கள் பத்தாது. அப்ப அந்த ஹோட்டல்ல என்னன்னைக்கு லீவு இருக்கோ அந்த மாதிரி ஆட்களை அந்த வேலைக்கு நான் கொண்டு வருவேன். அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுடைய பழக்கம் உண்டு. எனக்கு அம்பிஸ்காப்ல வந்து பழக்கமாகும் போது அந்த பிஜிகே கிருஷ்ணன், அரிபட்டுள்ள இவங்களுடைய பழக்கங்களும் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அவங்க வந்து இந்த மாநாடு வந்தவுடனே, ஆல் இண்டியா சிஐடி கான்ஃபரன்ஸ் வந்தவுடனே அந்த மாநாட்டை நீ செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
நான் சொன்னேன், இது இவ்வளோ பெரிய மாநாடாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ உனக்கு திறமை இருக்கு, நீ பண்ணலாம், உன்னை பற்றி வேலைக்கு வரக்கூடியவங்களும் ரொம்ப திறமையாக சொல்கிறாங்க, அதனால இந்த மாநாடை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அந்த மாநாடு பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி பெரிய மண்டப வசதிகள்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அந்த நேரு விளையாட்டு அரங்கம் தான் அன்றைக்கி கண்ணப்பர்திடல்னு. அந்த கண்ணப்பர்திடலில் அந்த மாநாடு நடந்து சாப்பாடெல்லாம் அந்த தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபம், தாஜ் கல்யாண மண்டபம், அதுக்கு அடுத்த தெருவுலையும் ஒன்று, பெரம்பூர் ராஜேஸ்வர், இந்த 3 மண்டபத்திலையும் வட சென்னையில் ஒரு 2 சின்ன மண்டபத்திலையும் இந்த மாநாடு சாப்பாடெல்லாம் நடந்து அந்த சாப்பாட்டை வந்து கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த ஒரு 4000-4500 பேர் தான். ஆனால் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாவிலிருந்து அதிகமான தொழிலாளிங்க வந்ததுனால ஒரு 6000 பேருக்கு மேலே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு சிறந்த முறையில் சமையல் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த மாநாடு நடக்கிற நேரத்தில் திருமண வேலைகள் மிகவும் குறைவு. அன்னைக்கு சென்னை நகரத்தில் அன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, டி நகர் வந்து தியாகராக நகர் மாம்பழங்கிறது வந்து சமையல் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை. அது மாதிரி வடபழனிங்கிறது மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடிய தொழிலாளிங்க உள்ள பகுதி. இந்த கல்யாண வேலையிலேயே ஒரு பெரிய பெரிய வேலைகள்லாம் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய சப்ளையர்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னா வடபழனி. அந்த டி நகரும் வடபழனி இணைந்தே எப்பவும் செயல்படுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை வேலைக்கு 300 பேர் அன்னைக்கு அந்த வேலையில நாங்க பங்கெடுத்துக்கிட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துலயும் சமையல்காரங்க, ஸ்வீட் மாஸ்டருங்க இதெல்லாம் போட்டு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பாட்டு வேலைக்கு ஸ்வீட் எல்லாம் கிடையாது. ஆனா சாதம், சாம்பார், ரசம், கறி கூட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பாடு. ஸ்வீட்ஸ் வந்து சாயந்தரம் ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் ஏதாவது, அது மட்டும்தான் அந்த மாநாடு நடக்கிற இடத்துலயே. அங்கேயே ஒரு வேலைக்கு 5000-6000 பேருக்கு டீ ரெடி பண்ணி கொடுக்கணும். அது ஒரு 5 வேளை டீ சாப்பிடுவாங்க. அவங்க டீ தான் அதிகமாக அவங்க விரும்பி சாப்பிடக்கூடியது. அந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடை நான் வெற்றிகரமாக நடத்தி வச்சேன். அந்த மாநாட்டில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அன்னைக்கு பி ராமூர்த்தி தமிழ்நாட்டிலேருந்து, ஜோதிபாசு எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் லைனில் நின்று சாப்பிட்டதுலேருந்து எல்லா விஷயங்களும் அவங்க எனக்கு ஒரு புதிய அனுபவம் அதில் கிடைச்சிது. அதுல என்ன ஒரு அனுபவம் எனக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கல்யாண வேலையில சமைச்ச சமையலுக்கும் அந்த மாநாட்டுல சமைச்ச சமையலுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கல்யாண வேலையில நம்ம ஒரு பொதுவா ஒரு சுவையை அதிகப்படுத்தக்கூடிய அளவுல தான் சமையல் இருக்கணும். அதாவது கல்யாண வீட்டுக்காரங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவு. ஆனா மாநாடு என்பது எண்ணெய், காரம், புளி, உப்பு எல்லாம் குறைவா இருக்கணும். ஏன்னா அந்த மாநாடு வந்து ஒரு 5 நாள் அவங்க உட்கார்ந்து அந்த மாநாட்டுல பங்கெடுக்கும் போது அந்த மாநாட்டுல அவங்களுக்கு அந்த உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அரிபட்டு, PGK கிருஷ்ணன், அதில் முக்கியமான ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் சங்க தலைவர்கள்லாம் கூடி என்கிட்ட வந்து இந்த ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க, ஒரு 25-30 பேர். அப்போ உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாநாட்டில் இந்த சமையலை இப்படி பண்ணணும், அவங்களுக்கு இருந்த அனுபவத்தை வச்சு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு நல்ல ஆலோசனை நான் கூறியிருக்காங்க. இந்த வேலை பேசும்போதே எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அங்க உட்கார வச்சுட்டு என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேலையை நீங்க செய்யறீங்க, இந்த வேலைக்கு வந்து இப்ப ஒரு 100 பேருக்கு டீ வேணும்னா அந்த 100 பேருக்கு எவ்வளவு டீ தூள் வேணும், சர்க்கரை வேணும், அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு வேணும், இப்படி கணக்கு அவங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண சொன்னா, அவங்க வந்து இதுல சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்கிறதுனால இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, 100 பேருக்கு அப்படின்னு சொன்னாக்க 1 கிலோ சர்க்கரை, அந்த 1 கிலோ சர்க்கரைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. இப்படி அளவு கொடுப்பாங்க அவங்க, இவ்வளவு அளவுல தான் இதை பண்ணணும்னு. இந்த அனுபவம் எனக்கு புதிய விதமான அனுபவம் எனக்கு கிடைச்சது. இந்த மாநாடு கல்யாணத்துல நீங்க கேட்கறத வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா, கேட்கறத நாங்க எழுதுறத அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா நான் சொன்ன காலகட்டம் இருக்கு பாருங்க, 69ல இன்னைக்கு இருக்கிறது மாதிரினா அன்னைக்கு இல்ல சூழ்நிலை. என்ன காரணம்னா, அன்னைக்கு கல்யாண வீட்டுல அவர்களே வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல உட்காந்துட்டு அளந்து கொடுப்பாங்க பொருளை. அந்த உக்கராடம் பாக்கிறதுக்குன்னு சில ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க தரப்புல இருந்து. இந்த புரோகிதம் சொல்ல செய்யக்கூடிய அந்த வாத்தியார்கள் சம்பந்தப்பட்டவர்களை வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப 3 படி தோரம் உறுப்பு கேட்டா 2 படி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைன்னா அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கேட்கறத கொடுக்கலன்னா ஜெயமாட்டேன்னு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த கட்டங்கள்லாம் போய் இன்னைக்கு எல்லாம் கான்ட்ராக்டுங்கிற முறையில கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுத்து செய்யக்கூடிய அளவுல இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு செய்யறது இந்த கல்யாண வேலைக்கே நீ வராதேன்னு எங்க மாமா சொன்னது போக, இன்னைக்கு படித்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இந்த கல்யாண வேலைக்கு வந்தாச்சு. என்னுடைய குரூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய படித்த இளைஞர்களை நான் வச்சுட்டு இருக்கிறேன்.
அது மாதிரி கேட்டரிங் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சாயந்தர நேரத்தில் வரவழைச்சு, இந்த பார்ட் டைமா படிக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்களே, அவரெல்லாம் இந்த சாயந்தர வேலையில நாங்க வரவழைச்சு பப்பையில நிக்க வைக்கிறோம். அந்த சர்விங் பண்ணும்போது அவங்கள வந்து டைனிங் ஹால்ல மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காகவும் அவர்களை உபச்சரிப்பதற்காகவும் நான் யூஸ் பண்றேன். அவங்கள வந்து சாயந்தரம் ஒரு 6-6:30 மணிக்கு வர சொல்றோம். 9:30 மணி ஆனா அவங்கள அனுப்பிடுறோம். அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். நாங்க அந்த படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு ஒரு செலவுகளுக்கான ஒரு இது. அது மாதிரி படித்த இளைஞர்கள் நிறைய எனக்கு இன்னைக்கு கேட்டரிங் காலேஜ்ல இருந்து வர்றவங்க, அப்புறம் மற்ற காலேஜில் பார்ட் டைமா படிக்கக்கூடியவங்க, இப்படி வரக்கூடியவர்கள்ட்ட இருந்து நிறைய நம்ம அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்யாண வேலையில ஈடுபட்டால் பெண் கூட கொடுக்க மாட்டாங்கன்ற நிலைமை தான் போக, படித்தவர்கள் வீட்டுல இருந்தெல்லாம் இன்னைக்கு பெண்கள் சமையல்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டுக்கு சமையல்காரங்களும் மருமகனா போயிட்டாங்க. இப்ப இந்த கல்யாணங்களை பொறுத்தவரையிலும் சமையல் ருசி, சமையல் செய்யற வேகம், இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க சொன்ன அந்த பரிமாறுறது அதோட முக்கியம், சப்ளை. அதை பத்தி சொல்லுங்க. கல்யாணத்துலங்க எவ்வளவு ருசியா சமைச்சாலும் அதை சிறப்பான முறையில உபசரிப்பதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உபசரிப்பு எவன்ட நல்லா இருக்கோ அவன் வந்து நீங்க தொடர்ந்து இந்த கல்யாண வேலையில நிக்க முடியும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது எங்க மாமா கணேஷ் ஐயரா இருக்கட்டும், நடராஜ் ஐயரா இருக்கட்டும், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படின்னு சொன்னா, சாதாரண ஆள்ல இருந்து பெரிய கோடீஸ்வரர்ல ஒரே மாதிரி நான் கவனிப்பேன் அப்படிமா. இன்னமும் டைனிங் ஹால்ல நான் ஒரு வேலை பிடிச்சேன்னா மண்டபத்தை விட்டு வெளியில போக மாட்டேன். டைனிங் ஹால்லயே நான் முழுமையா நிற்பேன். நின்று அந்த ஐட்டங்களை வந்து ஒரு 18 ஐட்டம் 20 ஐட்டம்னா எந்தெந்த ஐட்டத்தை எந்தெந்த இடத்துல பரிமாறணுமோ அந்த இடம் மாதிரி பரிமாற விடவே மாட்டேன். உதாரணம் சொல்லுங்க. உதாரணம், இப்ப ஒரு ஸ்வீட், அடுத்தது ஒரு காரம், அப்படி அந்த ஒரு பக்கத்துல, இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, ஒரு தேங்காய் போட்ட பொரியல், ஒரு கார பொரியல், அடுத்த ஒரு கூட்டு, இந்த மாதிரி எது அது மாதிரி பன்னீர் பட்டு மசாலா அந்த பருப்பு வைக்கிற இடத்துல, இப்படி இந்த மாதிரி எந்த ஐட்டமும் எந்த இடத்த விட்டையும் போகக்கூடாது. இப்படி பரிமாறிட்டு இப்படியே இதை வந்து திருப்பி கேட்கறதுக்கு இவங்களும் அடுத்தபடியா என்ன பண்றோம்னா, கேட்டரிங் கேர்ள்ஸ் சொல்லிட்டு வரக்கூடியவர்கள், இந்த கேட்டரிங் பாய்ஸ் கோட்டு சூட்டு போட்டு வரக்கூடியவங்க, இவங்கெல்லாம் டைனிங் ஹாலுக்கு உள்ளார நிறுத்தி ஒவ்வொரு நபர்களையும் திருப்பி திருப்பி கேட்க வைக்கணும். கேட்கும் போதே அவங்க மறுபடியும் என்ன விரும்பி கேட்கறாங்களோ அதை அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல அவங்களே சமயத்துல எடுத்துட்டு போய் போட்டுருவாங்க. இப்படி எல்லாருக்கும் என்னன்னா, அந்த அவங்கள திருப்பி திருப்பி கேட்கும் போது இந்த மாதிரி உபசரிப்பு எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வருது. இதுல வந்து நான் ஆரம்ப காலம் முதற்கொண்டு இந்த கவனிப்பை வந்து அற்புதமா நான் பண்ணுவேன். இன்னொன்னு என்னன்னா, என்னிட்ட எந்த சப்ளையரும் ஏமாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, நான் மற்றவங்க மாதிரி சமையல் பண்ணிட்டு உள்ளார உட்காந்துட்டு இருக்கிறதோ இல்ல வேலையை பிடிச்சிட்டோன்னு வீட்டுக்கு போறதோ இருக்க மாட்டேன். நான் மண்டபத்திலேயே முழுக்க முழுக்க இருக்கிறதுனால வேலைக்கு முதல்ல வரக்கூடியவனும் நான் தான், கடைசியா வெளியில போறவனும் நான் தான். அந்த மாதிரி பந்தியில இருக்கும்போது நிறைய வீணடிக்கிறதும், பொஃபேல இருக்கும்போது வீணாகாம இருக்கிறதும், அந்த மாதிரி கோணம் ஏதாவது இருக்கா? இந்த மழை காலத்துல ஒரு தடவை வந்து கரண்ட் கட்டாயி சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாச்சு. அவங்க அந்த கல்யாண வீட்டுக்காரங்க அது லேபரா செஞ்ச வேலை தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை ஏதாவது உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஓட்டேரி பகுதியில நிறைய ஏழைகள், இவங்களுக்கு ஏதாவது இந்த உணவை கொண்டு கொடுத்தோம்னா அவங்க பசியாருவாங்க, அதே நேரத்தில் இந்த மிச்சமானதும் யூஸ் ஆனது மாதிரி ஆயிடும்னு சொல்லும்போது, நாங்கள் ஒரு 7-10 பேர் அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி இந்த சாப்பாடை கொண்டு கொடுக்கும்போது நிறைய பிரச்சனை வந்துருச்சு. கூட்டம் ஜாஸ்தி. அந்த பாத்திரத்தையே திருப்பி கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். நாங்க குற்றம்னு சொல்றதுக்காக அவங்க தவறு பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அன்றைய அந்த நெருக்கடி, தொடர்ந்து ஒரு 2 நாள் மழை, அதெல்லாம் சாப்பிடறதுக்கே வசதி இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பண்ணிருக்கிறோம். அதுல வரக்கூடிய சில கஷ்டங்களும் இருக்கு. இருந்தாலும் அதற்காக அதை நாங்க விட்டுறாம தொடர்ந்து அந்த வேலைகளை நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். மிச்சமாகிற பொருளை இந்த மாதிரி உதவுங்கிறங்கள், இந்த மாதிரி பகலா இருந்தா இரவு நேரத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இல்ல இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி நாங்க கொடுத்துறோம். நீங்க இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு உதவியாளராக வந்து இங்க வந்து பணிக்கு சேர்ந்து இன்னைக்கு நீங்க பல 100 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு அதிபராக ஆயிருக்கீங்க. வந்து இந்த துறை சார்ந்து தொடங்க விரும்புற இளைஞர்களுக்கான அறிவுரை? அவங்க இன்னைக்கு புதுசா வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த தொழிலை வந்து முழுமையா கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் இந்த தொழில நிலைச்சு நிக்க முடியும். இந்த தொழிலை கத்துக்கும் போது அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய கல்யாணங்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ அன்னைக்கு மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஐட்டங்கள் மட்டும் இன்னைக்கு செய்யல. இன்னைக்கு புதுசா எங்களுக்கே தெரியாத ஐட்டங்கள்லாம் இன்னைக்கு பல மேலை நாடுகள்ல சாப்பிட்டுட்டு
அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வழியா வரும். அதை வந்து கல்யாண வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்கறாங்க. அப்படிங்கும்போது நாங்க வந்து அவங்கள்ட்ட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியல. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாங்க தொழில் பண்ண முடியாது. அப்ப நாங்க அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு சில நேரங்கள்ல சில வீடுகள்ல சொல்லுவோம், எங்களுக்கு இன்னும் நான் அதெல்லாம் பார்க்கலாமா, அதை நான் எப்படியும் தெரிஞ்சுட்டு வந்து செய்யறேன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியல, நீங்க அது இந்த கல்யாணத்துக்கு யூஸ் ஆகுமோ யூஸ் ஆகாதோ, அது வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த வகையில வந்து உங்க குடும்பத்தை இந்த துறை சார்ந்த யாராவது ஈடுபட்டிருக்காங்களா? அல்ல, என்னுடைய மகனை இந்த தொழிலுக்கு நான் கூட்டு வந்தேன். என் பையன் வந்து இன்னைக்கு 30 வயசை கடந்துட்டான். ஒரு 10வது வரலாம் என்னுடைய பையன் படிச்சான். அவனால அதிக அளவுல படிக்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கும் இல்லை, அதை படிக்க வைக்கிற சூழ்நிலை அன்னைக்கு எனக்கும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா 2 பெண்கள் எனக்கு, ஒரு பையன் எனக்கு. நடுவுல பிறந்தவன் தான் அந்த பையன். இவன் 2 பெண்களும் வளர்ச்சி விட்டு வரும்போது நாளைக்கு அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் அப்படிங்கும்போது என்னுடைய வருமானம் அதிகமாக்கிக்கணும், அதுக்கு வருமானத்துக்கான வழிகளை பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது இவனை மேலங்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இவனுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப நான் இந்த வேலைக்கு வரணும் போது அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வேற நீங்க உங்களோட போட்டோம்பா, நீங்க வந்து நீங்களே இந்த சமையல் வேலைக்கு சம்பந்தம் இல்லாம வந்தவர் தான், அதனால இந்த சமையல் வேலை உங்களோடய போட்டோம், நான் வந்து வேற வேலைக்கு ஏதாவது எனக்கு தொழில் ஏதாவது வச்சு கொடுங்கன்னா. நான் சொன்னேன், இந்த தொழில எனக்கு இருக்கிற மரியாதையை என் கூட வந்து பாரு, உனக்கு இதுல பிடிச்சிருந்ததுன்னா அபிப்பிராயம் இருந்துன்னு சொன்னா என்னோட நீ கண்டினியூ பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு உனக்கு ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி வைக்கிறேன், அது வரல எனக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னோடனே அவரை வந்து 9 தான் நான் இழுத்துட்டு வந்தேன். இந்த தொழிலுக்கு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், என் பையனை கூட்டிட்டு வந்தேன். இந்த வேலையில எனக்கு கிடைத்த மரியாதைகள், இந்த வேலையில வந்து எனக்கு அந்த கல்யாண வீட்டுக்காரர்கள் என்னை மதித்த விதம் காரணம் என்னன்னா என்னுடைய நாணயம், நேர்மை, இப்படி ஒரு கிருஷ்ணமூர்த்தியை நம்பி எதை வேணாலும் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் எனக்கு இந்த கல்யாண வேலையில ஒரு நல்ல பேர் ஆரம்ப காலத்திலிருந்து உண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது வேலை முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சமையல்காரங்களை உட்கார வச்சு மரியாதை பண்ணி பணம் நான் கொடுக்கும்போது அதை அவங்க கையிலேயே கொடுக்க சொல்லி வாங்க வச்சு, அதுக்கு பிறகு அவனுக்கு அப்பாவுக்கு இந்த கல்யாண வேலையில ஒரு நல்ல மரியாதை இருக்கு, வேலையாட்களோடையும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு அப்படியே அவன் சாதாரண ஒரு ஆளா இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு 2000க்கு பிறகு அவன் இந்த வேலையை கத்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்னட்ட சமையல் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட போந்து இந்த வேலையினுடைய நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டா எடுத்து ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பிச்சான். 2001 அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சான். திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி அதுக்கு பிறகு இன்னைக்கு மிகச்சிறந்த முறையில் என்னையும் இஞ்சிற அளவுக்கு இன்னைக்கு கல்யாண வேலையை செஞ்சிட்டு இருக்கான். எனக்கு இந்த சமூகத்துல வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், அந்த நீதிபதிகள், இவங்களை விட்டு கல்யாணம்னா எங்க கஸ்டமர் இன்னமும் என்னோட ஒரு படி மேல கிட்டத்தட்ட இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டை சேர்ந்த பல நீதிபதிகள் அவனுடைய கஸ்டமரா இன்னைக்கு இருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல வளர்ச்சி. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி இந்த துறைக்கு வரணுமான்னு நினைச்சு போகாம நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தா கூட இன்னைக்கு அதை புரிந்து நல்லா சிறப்பா செய்யற ஒரு நிலையில உண்மையிலே நல்ல ஒரு அறிகுறி. இந்த துறையில உண்மையிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு வைக்க வைக்கிற அளவுக்கு நல்ல சுவைபட, உங்கள் சமையலை போலவே சுவைபட இந்த தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த சந்திப்புக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிறதுக்கு எங்களோட நன்றி. நீங்களும் எங்களை வந்து ஒரு பெரிய ஆளா கருதி இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைச்சு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு வாய்ப்பு கொடுத்து கலைஞர் தொலைக்காட்சிக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட தமிழ்நாடு மக்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக, என்னுடைய விகேஎம் கேட்டர்ஸினுடைய தொழிலாளர்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன்.